வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1 உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.22 தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 10th கணக்கு பாடத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும் இதில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.22 தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேஜ் நம்பர் 29ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கணக்கு ரைட் பண்ணுவோம். எஃப் சேப்பு f of k is equal to 5. f of k is equal to 2k minus 1 எனில் k இன் மதிப்பை காண்க. இதில் வந்து k இன் மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். f of k கொடுத்துருந்தாங்களா, ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிக்கோங்க. f of k is equal to 2k minus 1. சரியா? இதில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f சேர்ப்பு f of k is equal to என்ன? 5. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். f சேர்ப்பு f of k is equal to 5 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ f சேர்ப்பு f of k னா அதை எப்படி எழுதலாம்? f of k ன்னு சொல்லிட்டு எழுதலாம். சரி தானே? f of k ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இது வந்து ரூல்ஸ் படி நமக்கு வந்து f சேர்ப்பு g னா என்ன? f சேர்ப்பு g னா f of g of x ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதுபடி தான் அதை எழுதியிருக்கோம். சரியா? f of k ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் is equal to 5. f of k வந்து என்ன? 2k minus 1. ஸோ இப்போ f of k இருக்கிற இடத்துல 2k minus 1 போட்டுக்கோங்க is equal to 5. சரியா? இப்போ இதை வந்து k எடுத்துக்கோங்க. k is equal to இப்போ என்ன? 2k minus 1. k இருக்கக்கூடிய இடத்துல f of k அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோன்னா இந்த k இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2k minus 1 இருக்கு. சரியா? அப்போ இதே இதான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த k இருக்கக்கூடிய இடத்துல இங்கே நமக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த 2k minus 1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? அப்போ இதை வந்து f of k நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு என்ன எழுதலாம்? 2k minus 1ன்னு எழுதலாமா? அப்போ இந்த 2k k இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம இந்த இதை போட்டு எழுதுவோம். இப்போ சரியா? அப்போ 2 k இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு இது இருக்குது. இங்கே k இருக்கக்கூடிய இடத்துல இங்கே k தான் இருக்குது. அதனால் k போட்டிருக்கோம் நம்ம. ஆனால் இங்கே k இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து 2k minus 1 இருக்கிறதுனால சரியா இந்த இடத்துல 2 into 2k minus 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் அதில் உள்ள minus 1 அப்படி எடுத்து எழுதிக்கோங்க is equal to 5. இனிமேல் இதை சால்வ் பண்ணிட வேண்டியதான். 2 4k ஒரு 2 2 அப்போ minus 2 வரும். இங்கே minus 1 is equal to 5. இப்போ 4k minus 1 minus 2 minus 1 அப்போ என்ன வரும்? minus 3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும் is equal to 5. 4k இந்த minus 3 அந்த சைடில் போனால் plus 3 ஆகும். 4k is equal to 5 plus 3ன்னு சொல்லிட்டு இருக்கோம். 4k is equal to 5 plus 3 வந்து என்ன? 8. இப்போ k is equal to 8 divided by 4. அப்போ 8 வந்து 4ஆல் வகுத்தனா என்ன கிடைக்கும்? 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1 4 சார் 1 4 4 7 4 8. இப்போ k is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். k is equal to 2 தான் ஆன்சர். இப்படி ஃபைனலாக எடுத்து எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 1.22 வந்து முடியுது. தேங்க்யூ.